ஐக்கிய அரபு அமீரகத்தில் 76 ஆண்டுகளில் இல்லாத அளவு பெய்துள்ள மிக கனமழையினால் துபாய் மற்றும் அபுதாபி உள்ளிட்ட பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. இதனையடுத்து பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என்று துபாய் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. தனியார் நிறுவன ஊழியர்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ராஸ் அல் கைமா பகுதியில் சுவர் இடிந்து விழுந்ததில் 27 வயது இந்திய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சனிக்கிழமை முதல் வானிலை சீராகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அபுதாபியில் பொது நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் கிரீன் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. வீடுகளில் இடுப்பளவுக்கு நீர் தேங்கியுள்ளதால் கார்கள் நீரில் மூழ்கியுள்ளன. பசிபிக் வடமேற்கு பகுதியில் தொடரும் அதீத வானிலையால் இடாஹோ மற்றும் மொன்டானா பகுதிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து வெளியேற மக்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தேசிய பாதுகாப்பு படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.